அனைவருக்கும் இனிமையான வணக்கம். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றும் இன்றும் பரவலாக பேசப்பட்ட விடயமாக இருப்பது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான விடயம். என்ன விடயம் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இன்று ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி சகல ஊடகங்களும் பேசுகின்றது. நான் சொல்வது இந்த சகல ஊடகங்களும் என்றால் தொலைக்காட்சி செய்திகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக இவரது செய்தியும், அதே போன்று வானொலிகளில் காலை நேர நிகழ்ச்சிகளில் பிரதான செய்தியாக அல்லது காலை நேர நிகழ்ச்சிகளில் பேசும் பொருளாக இவரது இந்த விடயமும், அதே போன்று யூடியூபர்ஸ்கள், மீம் கிரியேட்டர்ஸ்கள், பிரபல இசையமைப்பாளர்கள், பிரபல யூடியூப்களை நடத்தும் கலைஞர்கள், இவர்கள் எல்லோருமே பேசக்கூடிய பெயர் இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்படி ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றம் ஆரம்பித்து, அதாவது 10வது பாராளுமன்றத்திலே முதலாவது அமர்விலே இவ்வாறு பேசப்படுவார் என்று யாருக்குமே தெரியாது. யாரும் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் இவ்வளவு பிரபலமாகுவார் என்று. இன்று ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி பேசுகின்றார்கள். இன்று காலை 10 மணிக்கு ஒரு தொலைக்காட்சியில், 11 மணிக்கு இன்னும் ஒரு யூடியூபில், 12 மணிக்கு இன்னும் ஒரு ஃபேஸ்புக்கில், இன்னும் 1 மணிக்கு இன்னும் ஒரு தொலைக்காட்சியில், இப்படி பல தொலைக்காட்சிகளில் நேர்காணலுக்கு அழைக்கின்றார்கள். இவர் செய்த ஒரு விடயம், இவர் பேசிய ஒரு வார்த்தை, இவர் செய்த ஒரு விடயம் என்ன விடயம் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வில், 10வது பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வில் இவர் எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் அவர் கூறுகின்றார், இல்லை, நான் எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் நான் அமரவில்லை, அமர வேண்டிய அவசியமும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவரது ஆசனம் என்று அதில் எழுதப்படவும் இல்லை. காரணம், அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் விரும்பிய ஆசனங்களில் அவரவர் அமர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஆசனத்தில் அமர்ந்தால் என்ன பிரச்சனை என்று கேட்டார். சரி, அது சரி, விடுவோம். அதற்கு பிறகுதான், அதாவது அவர் அமர்ந்த பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கப்பட்டார். எனவே அதை விட்டுவிடலாம். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிரபாகரன் என் கடவுள் என்று குறிப்பிட்டார். இது தொடர்பாகத்தான் தற்போது சர்ச்சை வெடித்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இரு சிவில் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் ராமநாதன் அர்ச்சுனா எவ்வாறு இப்படி கூற முடியும்? அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்வதற்கு முதல் கூறலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்துவிட்டு எவ்வாறு இப்படி கூற முடியும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். இதே கேள்வியை தான் இன்றைய தினம் இலங்கையிலே ஒரு பிரதான ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு நேர்காணலின் போது அந்த தொகுப்பாளர் கேட்கிறார். நீங்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை காட்டி கேட்கிறார். இதோ இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்துக்கு, இந்த அரசியலமைப்புக்கு அமைவாக அல்லது இந்த அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு அல்லது இந்த அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை பாதுகாப்பதாக கூறிதான் நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது? நீங்கள் இந்த சத்திய பிரமாணத்தை மீறி இருக்கின்றீர்கள். அதாவது இலங்கையிலே தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு நான் ஆதரவளிக்க மாட்டேன் என்று இந்த சத்திய பிரமாணத்தில் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதை மீறி இருக்கின்றீர்கள். உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கூட பறிபோகலாம் என்று அந்த தொகுப்பாளர் கேட்கும்போது அவர் சிரித்து கொண்டே சொல்கின்றார், நான் அவ்வாறு சொன்னாலும் கூட இப்பொழுதும் அதை தான் சொல்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கின்றார், நீங்கள் ஏன் வேறொரு இடத்திற்கு எழுந்து செல்லவில்லை? எதிர்க்கட்சி தலைவரின் கதிரை என்று கூறியும் ஏன் அதில் இருந்தீர்கள் என்று கேட்டதற்கு, அவ்வாறு நான் எழுந்து சென்றால் தமிழர்கள் தோற்றுவிட்டதாக அடையாளப்படுத்தப்படுவார்கள், ஆகவேதான் நான் எழுந்து செல்லவில்லை என்று இலங்கையிலே மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி செய்தியிலே இடம்பெறக்கூடிய ஒரு தொகுப்பிலே, ஒரு நேர்காணல் தொகுப்பிலே இவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் தாண்டி, அவர் குறிப்பிட வேண்டிய விடயங்களையும் தாண்டி சில விடயங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். இது அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் நேற்றைய தினம் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமாகிய சமிந்த குலரத்ன சொல்கின்றார், எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இது நீதிமன்றத்தில் யாராவது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தால் எங்களால் அவரை பதவி நீக்க முடியும். ஆனால் பாராளுமன்றத்திற்கோ அல்லது தேர்தல் ஆணைக்குழுவுக்கோ ராமநாதன் அர்ச்சுனாவை பதவி நீக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை சட்டத்தரணி சாமிந்த குலரத்ன தெரிவித்திருக்கின்றார். இது எப்படியோ நாளை அல்லது நாளை மறுதினம் CIDக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு ராமநாதன் அர்ச்சுனா அழைக்கப்படுவார்.